இப்போ நம்ம வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறாதுன்னு சொல்கிறோமோ இல்லை வெற்றி பெறக்கூடாதுன்னு நினைக்கிறோம்னா அதில் ஒரு நியாயமான காரணம் இருக்குது. நான் ஏன் ஒரு குடும்ப ஆட்சியை வந்து ஆதரிக்கணும்? நான் ஏன் வந்து ஒரு ஊழல்வாத ஆட்சியை வந்து ஆதரிக்கணும்? நான் ஏன் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை வந்து ஆதரிக்கணும்? ஆதரிக்க மாட்டேன். அப்போ நீ என்ன வேணால் சொல்லிட்டு போக, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி யார் ஆதரிப்பா அப்படின்னு கேட்டால் என்னுடைய மனதில் எது சரியானதோ அதுதான் ஆதரிப்பேன் நான். அதுக்காக நான் திமுக ஆதரிக்கின்ற அவசியம் வந்து எனக்கு ஒரு நாளும் கிடையாது. ஒரு அம்பேத்கரிஸ்டாக இந்த குடும்ப ஆட்சியை, ஊழல் ஆட்சியை, சாதிய கும்பல்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆட்சியை நான் நிச்சயமாக ஆதரிக்க மாட்டேன். அப்போ உண்மையாகவே பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு உண்மையாகவே உங்கள் சமுதாயத்திற்கு துரோகம் செய்யக்கூடாது, ஒரு அம்பேத்கரி அரசியலோட நம்ம இருக்கணும், அம்பேத்கரிசமாக தான் நம்ம பேசணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிய எண்ணம் இருந்தால் நிச்சயமாக அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அந்த வகையில் தான் நான் சொன்ன பெரும்பான்மையான பட்டியல் சமுதாய மக்கள் அண்ணன் திருமாவர்களே சொன்னாலும் இந்த திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டாங்க. சும்மா திருப்பி திருப்பி பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் அந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி ரொம்ப மோசமாக இருக்குது. இல்ல நீங்க சொல்றத பார்த்தா திருமாவர்களுக்கு கொடுத்த 8 சீட்லயுமே 4 கூட வின் பண்ண மாட்டாங்க போல. எனக்கு அது தெரியாது. நான் வந்து விசிகா தோத்து போனலாம் நான் ஒரு நாள் நினைக்க மாட்டேன். சரிங்களா? இல்ல மக்கள் ஆதரவு பொறுத்து தான் சொல்றேன். நான் வந்து விசிகா 8மே கூட வின் பண்ணட்டும். திமுக ஆட்சி தொடர்வதில் எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. நான் திருப்பியும் அதான் சொல்றேன். விசிகா தோக்கணும்லாம் விரும்ப மாட்டேன். கொடுத்த 8 சீட்லையுமே 8மே வின் பண்ணுங்க. வின் பண்ணுவதற்கு வாழ்த்துக்கள். ஆனால் திமுக வந்து ஜெயிக்கணும்லாம் நினைக்க மாட்டேன். திமுக ஜெயிப்பது என்பது தமிழ்நாட்டிற்கு மறுபடியுமாக இன்னும் பட்டியல் சமுதாய மக்களுக்கு அவர்கள் தலையின் மீது அவர்களே மண்வாரி கொட்டிப்பதற்கு இந்த கூட்டணிக்கு ஓட்டு போறாங்க தான் நான் புரிஞ்சுக்கிறேன்.